விண்முட்ட கல்வி பணியாற்றும் தொண்டர், பல கோடி மாணவர்களுக்கு வாழ்க்கையில் கல்வி ஒளிகாட்டும் வித்தகர் மாநாட்டு விவர அறிக்கையை வெளியிட்டு மகிழ்விப்பார். மாநாட்டு விவர அறிக்கை மிக அழகாக குறித்த நேரத்தில் வெளியிட்ட விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றி. அடுத்து இணையதளம் வெளியீடு. இணையதளத்தை கல்வி மேம்பாட்டிற்கு நாளும் உலகை வலம் வரும் கல்வியாளர், தொழில் முன்னேற்றத்தில் உலகெங்கும் சென்று புதுமைகளை கண்டு நம்மிடையே புகுத்தும் நல்லவர், தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையின் தலைவர் இப்பொழுது இணையதளத்தை வெளியிடுவார்கள். இந்த இணையதளத்தை உருவாக்கியவர் இந்தியா சாஃப்ட்வேர் அன்னார் அவர்களுக்கும் இதில் பங்கும் உண்டு, நன்றியும் உண்டு. அடுத்து மாநாட்டு லட்சணை வெளியீடு. சேரனுக்கு லட்சணை வில், சோழனுக்கு லட்சணை புலி, பாண்டியனுக்கு லட்சணை மீன், இந்தியாவின் லட்சணையும் தமிழக அரசின் லட்சணையும் அனைவரும் அறிந்ததே. இத்தகைய சிறப்புகள் இருப்பது போல் சென்னை வளர்ச்சிக் கழகத்தின் உரிய அழகான அற்புதமான லட்சணையை ஒன்று சேர்ந்தால் உலகம் உன் கையில், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மந்திர சொற்களை தாங்கியுள்ள லட்சணையை இப்பொழுது நீதியரசர் மாண்பமை மதிவாணன் ஐயா அவர்கள் வெளியிடுவார்கள். லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நீதியரசர் அவர்கள் கரங்களால் இப்பொழுது அந்த லட்சணை வெளியிடப்பட்டுள்ளது. அது யாம் பெற்ற பயன். இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பேச்சாளராக டாக்டர் ஆர் கிஷோர்குமார் அவர்கள் பேசவிருக்கிறார்கள். ஆர் கிஷோர்குமார் அவர்கள் 2வது உலக தமிழ் பொருளாதார மாநாட்டில் மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தியவர். அவரை மாதிரி பேசுறதுக்கு நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், எஜுகேஷனலிஸ்ட், talented person. We want to introduce this audience to give a wonderful speech for. மேடையில் அமர்ந்திருக்கும் தமிழ் செல்வங்களை வாழ்த்தி இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் வி.ஆர்.எஸ். சம்பத்
ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உங்களுக்கு கொடுத்து விட்டார்கள். தமிழனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2-3 நாட்களுக்கு முன்னால் என்னை தொலைபேசியில் அழைத்து டாக்டர் விஆர்எஸ் சம்பத் என்னையும் இந்த ஒரு விழாவிற்கு அழைத்தார்கள். நான் ஒரு சிறிய ஆசிரியர், மாணவ செல்வங்களுக்கு நல்லதையே சொல்லிக் கொண்டு இருக்கிற ஒரு சிறிய ஆசிரியர். நான் ஏதோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஏதோ ஒன்றை படித்து கொண்டு போகலாம் என்று நினைத்து வந்த ஒரு ஆசிரியர் என்னையும் இந்த விழாவில் ஒரு பங்குதாரராக பார்ட்டிசிபெண்ட்டாக நினைத்து பேச வைத்துள்ளார். I am really delighted to be a part of this forum to put forth my thoughts as a typical Tamil citizen. ஒரே ஒரு சின்ன கருத்தை மாத்திரம் நான் இந்த நல்லிடத்தில் ஒரு ஆசிரியராக எடுத்துரைக்க இருக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் என்ன நினைக்கிறார்கள் பெற்றோர்கள்? பிள்ளைகள் பாடத்திட்டத்தில் நல்ல மார்க் வாங்கிவிட மாட்டார்களா என்று நினைக்கிறார்கள். ஆசிரியர்களும் அந்த ஒரு எண்ணத்திற்கு தான் உழைக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பண்பை தழுவியது இந்த தமிழ் இனம். I only like to put a great awareness in this great audience. நீங்கள் வேண்டுமென்றால் நம்பரில் குறியவர்களாக இருக்கலாம், but each one is a great potential of this community. ஒவ்வொருவரும் ஒரு சரை திறந்த நிபுணர்கள். You are experts in your own world. சின்ன கருத்து என்னவென்றால், தமிழை நாம் வளர்க்க முடியாது. ஏனென்றால் it has already been a grown one. இன்னொரு திருக்குறள் நம்மளால் கொடுக்க முடியாது, இன்னொரு இலக்கியங்கள் நம்மளால் ஏற்படுத்த முடியாது. ஆனால் அதற்கெல்லாம் சிறப்பு we need to live to the glorify the trend and the thoughts of great philosophical thoughts of great Tamil philosophy. அதுதான் நாம் இன்னைக்கு செய்யக்கூடியது. என்னை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சிந்தனையாளராகவும் இன்னொரு திருக்குறளை கொடுக்க முடியாது. தமிழில் இருக்கிற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சிந்தனையை தாண்ட முடியாது. ஆனால் what is required today is a great imagination from our Tamil people. நாம் பானையை பானையாக பார்க்கிறோம், ஆனால் பானையுடைய வெளி தோற்றம் நமக்கு உபயோகப்படுத்துவதில்லை. அந்த பானை எவ்வளவு பெரியது, அதில் இருக்கிற ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்றை தான் நான் பயன்படுத்துகிறோம். That is what is going to fill our heart with the emptiness. What is inside empty is what is the greatness of that part. அதேபோல் இந்த தமிழ் பண்பாட்டிற்குள்ள ஒளிந்து கிடக்கும் அத்தனை நல்ல எண்ணங்களையும் இந்த மாதிரி பெரிய ஃபோரம்கள் எடுத்துரைக்க வேண்டும். இது பெரியவர்கள் மட்டத்தில் மாத்திரம் இருந்து விடாமல் ஆசிரியர்களிடமும் சின்ன, அதாவது இன்னும் கொஞ்ச காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் பண்பாடை நம்மளுடைய அடுத்த சமுதாயம் மறந்துவிடும். What I feel ashamed is the children who are the products of today's schools and colleges will definitely forget the great philosophical thoughts and the powerful literature of Tamil. அதை எடுத்துரைக்கிறமாறு இந்த உலக மாநாடு ஏன் நான் ஐயாவிடம் கேட்டுக்கொள்கிறேன், விஸ்வநாதன் ஐயாவிடம் கேட்டுக்கொள்கிறேன், டாக்டர் விஆர்எஸ் சம்பத் ஐயாவிடம் கேட்டுக்கொள்கிறேன், இங்கே இருக்கிற பெரியவர்களிடம் bring the seeds of this forum into the schools, into the children, into the college students, and that will create lot of awareness. உங்களோட அந்த பெரியவர்கள் மத்தியில் மாத்திரம் இந்த சிந்தனையை வைத்து விடாமல் bring the roots of this forum into the smaller children, into the schools and colleges, and that will give broader perspective. தமிழில் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை பார்த்து நான் ரொம்ப வேப்போடு பார்த்துக்கொள்வேன். ஒரு அருமையான நிகழ்ச்சி விஜய் டிவியில் வந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் வேணால் விஜய் டிவி என்ற வார்த்தையை எடிட் பண்ணி விடலாம். ஆனால் அதில் இருக்கிற அந்த ஒரு சொல், ஒரு வார்த்தை, 1,00,000 என்ன அருமையை பார்த்தீங்கன்னா, நான் எங்கே இருந்தாலும் ஓடி விடுவேன். அந்த தமிழிற்கு இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் பவர், த பவர் ஆஃப் வேர்ட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். அந்த சிந்தனையை ஒரு ஆசிரியராக இங்கே எடுத்து உரைக்கிறேன். லெட் திஸ் ஃபோரம்
let whole of us, whoever feels, என்னுடைய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்றைக்கும் என்ன பேர் கிஷோர் குமார் என்று வைத்து விடார்கள். என் மனதில் ஓடுவது ஒரு though I am a good speaker in English, I may not be good speaker in Tamil, but நான் தமிழில் சிந்தித்து தான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். So I put all my credit to this beautiful Tamil world, and let me put all my credit and let me thank and bow down my head to the word of Tamil, and let Tamil be Tamil be Tamil, a prosperous world into our society. Thank you very much for this wonderful opportunity. Thank you. சென்ட் ஜான்ஸ் என்றாலே திருவாளர் கிஷோர்குமார் அவர்கள் எண்ணம்தான் எல்லோருக்கும் வரும். அவர் சிறந்த முறையிலே நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அன்னார் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து முனைவர் வி ரேவதி தேவி அவர்கள். வாழும் நாட்டுக்கு பொருளாதாரம், வளரும் நாட்டுக்கும் பொருளாதாரம், ஒவ்வொருவருக்கும் மூலாதாரமாய் ஜீவாதாரமாய் அடிப்படை ஆதாரமாய் இருப்பது பொருளாதாரம் என்பதை நாளும் முழங்கி கற்பித்து வரும் எத்ராஜ் கல்லூரியின் முன்னாள் பொருளாதார ஆசிரியர், இந்நாள் சொஹா இக்காடா மகளிர் கல்லூரியின் முதல்வருமான முனைவர் வி ரேணுகா தேவி அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். மூன்றாவது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு குறித்த கருத்தரங்கம் தமிழர் தமிழ்நாடு சமூக பொருளாதார வளர்ச்சி நூல் வெளியீட்டு விழாவின் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும், இவ்விழாவில் குழுமியிருக்கும் தமிழ் பெருமக்களுக்கும், தமிழர் தமிழ்நாட்டின் பால் அன்பு கொண்டுள்ள ஏனைய பெருமக்களுக்கும், இவ்விழாவின் அமைப்பாளர் திரு சம்பத் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏடறிந்த தமிழர்களின் வரலாற்று காலம் தொடங்கி இன்று வரை உள்ள மொழி சார்ந்த தமிழர் சமூக பொருளாதார வளர்ச்சி பற்றி பேச ஆர்வம் இருப்பினும், காலம் கருதி 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்றைய வரையிலான தமிழரின் சமூக பொருளாதார வளர்ச்சி குறித்து நான் என் பார்வையில் தாழ்மையுடன் சுருக்கமாக சொல்ல விழைகிறேன். இது மிகுந்த அடர்த்தி மிக்கதாகவும் இருக்கலாம். இப்பொழுது நாம் 21ஆம் நூற்றாண்டில் 15 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ் அரசர்கள் இருந்தபோதும் சாதாரண பாமர தமிழன் எப்படி இருந்தான் வாழ்ந்தான் என்று தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை. சங்ககாலம் தொடங்கி சாதாரண மக்களின் தமிழர்களின் சமூக வாழ்வு பொற்காலமாக விளங்கியதற்கு போதுமான சான்றுகளை காட்ட முடியாது. சிலவற்றில் மட்டுமே நமக்கு பெருமையும் பெருமிதமும் உண்டு. அவையும் கலைந்து போயின. பல்லவர்களின் அரசு என்ன செய்தது என்றால், மண்ணின் மக்களை தமிழர்களை ஆலயத்திற்குள் அனுமதிக்காமல் பூக்களுக்கும் வரி விதித்து புண்ணியம் தேடிக்கொண்டது. மாபெரும் பொருளாதார மேதையான காரல் மார்க்ஸ் சொல்லுவார், இந்தியாவின் வரலாறு என்பது இந்தியர்கள் அல்லாதவர்கள் எழுந்ததும் விழுந்ததும் தான் என்று. அதைப்போல் தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழர்களை ஆண்டதுதான் தமிழர்களின் வரலாறு. கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இங்கே மாலிக் கபூர் வந்தான், நாயக்க மன்னர்கள் வந்தார்கள், மகாராஷ்டிரர்கள் வந்தார்கள். தமிழர் சமூக வாழ்வு வளர்ச்சி பெற்றதா? இல்லை. பிற்கால சோழர் ஆட்சியில் மதமயக்கத்தில் இருந்தான் ராஜராஜன். வர்ணாசிரமத்தின் நெறி என்று கருதி சாதி வாரியாக வீதி அமைத்தான். தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாத ஆட்சியாளர்கள் அதனை அப்படியே தொடர்ந்தனர். மேல் சாதியினருக்கு கருவூலத்திலிருந்து தங்கத்தை அள்ளி கொடுத்துவிட்டு சூத்திர பஞ்சம சண்டாளர்களின் தறிகளுக்கும் மாட்டு வண்டிகளுக்கும் வரி விதித்தது நாயக்கர் அரசு. இப்படி நூற்றாண்டுகள் தோறும் தமிழர் சமூகம் வறுமையால் துன்பப்பட்டு கிடந்தது. அடிமைக்கு எப்படி வளர்ச்சி கிடைக்கும்? ஐரோப்பியர்களுள் முதலாக கேரள கடற்கரை பகுதியில் நங்கூரம் பாய்ச்சியவர்கள் போர்த்துகீசியர்கள். கிபி 16, 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் ஆங்கில பிரெஞ்சு ஆதிக்கத்தை விட போர்த்துகீசியர் டச்சுக்காரர்களின் ஆதிக்கமே செல்வாக்கு பெற்றிருந்தது. கிபி 1595 முதல் 1795 வரை 200 ஆண்டுகளில் 24 பெரும் பஞ்சங்கள் ஏற்பட்டன. சென்னை மாகாணத்தில் மழையின்றி பஞ்சம் பல ஆண்டுகளாக தொடர்ந்தது.
பாதி பேர் பஞ்சத்தால் மரணமுற்றனர். இதன் பிறகு 1877-78 தாது வருட பஞ்சம் என்று சொல்லக்கூடிய டக்கானம் பஞ்சம் வந்தது. 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் ஏராளமான பேர்களை கப்பல் கப்பலாக விலைக்கு கொண்டு சென்றனர். இத்தகவல்களை எல்லாம் இயேசு சபையினரின் கடிதம் மூலம், கிறிஸ்டியனின் மிஷனரிஸ் கடிதம் மூலம் தமிழர் சமூக பொருளாதார வாழ்க்கை வளர்ச்சி ஏதுமென்று இருந்ததை நாம் தெரிந்து கொள்கிறோம். பார்ப்பனர், இடைசாதியினர் பிழைத்து கொண்டாலும் அவர்களுக்கு அடுத்த நிலையிலிருந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். வரலாற்றில் இவை போன்ற கண்ணீர் உகுக்கும்படியான பதிவுகள் நிரம்ப இருக்கின்றன. சுமார் 600 ஆண்டுகள் தமிழர் சமூகம் ஒட்டுமொத்தமாய் நலமாயிருந்தது என்று சொல்ல முடியாது. அக்காலகட்டத்தில் தமிழ் பேசும் பகுதிகள் அதிகமானாலும் மக்கள் தொகை குறைவாகவே இருந்தது. பிரிட்டிஷார் சென்னை மாகாணத்தை 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே உருவாக்கியதின் விளைவு தனி மனித வாழ்வில் சில மாறுதல்களை உருவாக்கிற்று. மனித வாழ்க்கைக்கு கல்வி, பணி, அதன் வழி வருவாய், சொந்த மண்ணின் மீது அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் தமிழர் சமூக வாழ்வில் ஒரு நிலையும் பொருளாதார வளர்ச்சியும் முழுமையடையும். ஆனால் அது இன்னமும் முழுமையாக நமக்கு ஏற்படவில்லை. பிரிட்டிஷார் சென்னை மாகாணத்தில் ஒன்றை கண்டுபிடித்து வெளிப்படுத்தினர். தமிழர் தம் வாழ்வில் சாதி மாபெரும் சக்தியாக திகழ்ந்து வருவதை உணர்ந்தனர். இதன் மூலமாக தமிழர் சமூக பொருளாதார வளர்ச்சியை செப்பனிட முயன்றனர். அவர்களின் முயற்சி பலனளிக்கத் தொடங்கியது. இன்றும் அதன் போக்கிலிருந்து சாதிகள் விடுபடவில்லை என்றாலும் முக்கிய பெரும் சாதிகள் துணை பிரிவுகளையும் உட்பிரிவுகளையும் விழுங்கி வருகின்றன. இது ஒரு வகையான சமூக வளர்ச்சிக்குரிய மாறுதலாகும். சமூக நீதியின் நோக்கமே ஒரு கட்டத்தில் சாதிகள் இல்லாமல் போக வேண்டும் என்பதுதான். தனிமனித வளர்ச்சி, தமிழர் சமூக வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி ஆகியனவெல்லாம் சாதியிலிருந்தே கிளைக்கின்றன. இவற்றை தொழிற்சாலை தொடங்குதல், உணவு உற்பத்திக்கான ஏதுக்கள் எல்லாம் பொதுவான பொருளாதார திட்டங்கள். இவை அனைத்தும் மக்களுக்கானவை. ஆனால் தமிழர் சமூகம் என்பது பல்வேறு குழுக்கள், தொகுப்புகள், சாதிகள் என இருப்பவை. இவற்றுக்கான வளர்ச்சி தனித்திட்ட பார்வையை உடையதாகும். தமிழர் சமூகம் எப்படி சிக்கியிருந்து அதன் மீட்புக்கு ஆயத்தமாகி தமிழர் சமூகம் எப்படி சிக்கியிருந்து அதன் மீட்புக்கு ஆயத்தமாகி இன்றைய நிலையை எட்டியிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது நமக்கு பெரும் மலைப்பு ஏற்படுகின்றது. சிலவற்றை உங்களுக்கு வரலாற்றில் இருந்து எடுத்து காட்ட விரும்புகின்றேன். 1871ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பார்ப்பனர் என்னும் பொதுஜாதி நிலையில் எக்ஸ்ட்ரீம்லி சாரி 230 துணை பிரிவினர் தென்னிந்தியாவில் இருந்தனர். இப்பொழுதும் இருக்கலாம், தொடரலாம். 1881ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி முக்கிய ஜாதிகள் 17 வகை, துணை பிரிவுகள் 257, உட்பிரிவுகள் 19,444. ஆனால் சூத்திய சாதிகளுக்குள் 12 முக்கிய சாதிகள், 143 துணை பிரிவுகள், 19,199 உட்பிரிவுகள் இருந்தன. 1935ஆம் ஆண்டின் கணக்கின்படி தாழ்த்தப்பட்டோரில் 86 உட்பிரிவுகள் உள்ளனர். இவைதான் தமிழர் சமூகங்களாக அன்று இருந்தவை. வளர்ச்சி நிலை காரணமாக சாதிகளின் இழிந்த பெயர்கள் அனைத்தும் மாற்றமடைந்து வந்தன. இவை தமிழர் சமூகத்தில் கல்வி பொருளாதார வளர்ச்சி காரணமாக ஏற்பட்ட மாறுதல்களாகும். ஜாதிகளை மக்கள் முன்னர் அழைத்த பெயர்களுக்கும் பிறகு மாறிய பெயர்களுக்கும் வேறுபாடுகள் தெரிகின்றன. இவற்றிற்கான ஆய்வு ஆவணங்களில் இருந்து வெளிப்படுகின்றன. இதற்கு காரணம் தமிழர் சமூக பொருளாதார வளர்ச்சியை இவை போதுமானதாக இல்லை. கிபி 1850க்கு பிறகு சென்னை மாகாணத்தில் பிரிட்டிஷார் அவர்களின் நிர்வாக வசதிக்காக சாதிகளை 3 பெரும் தொகுப்புகளாக பிரித்தனர். பார்ப்பனர், பார்ப்பனர் அல்லாதார்,
தாழ்த்தப்பட்டோர் என்பது அந்த தொகுப்பு. இந்த தொகுப்பை உருவாக்கியவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களே. இந்த பிரிவை ஏற்படுத்தியவர்கள் திராவிட இயக்கத்தாரே என்று பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அது தவறான வரலாற்று குறிப்பாகும். 1911ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்னை மாகாணத்தின் விவரம் மொத்த மக்கள் தொகை 4,18,70,160 ஆகும். இந்துக்கள் 3,78,30,34 ஆகும். பார்ப்பனர் 13,10,360 ஆகும். பார்ப்பனர் அல்லாதார் 3,89,19,674 ஆகும். 13 லட்சம் பார்ப்பன மக்கள் தொகையில் 4,701 பேர் அரசு பணியில் இருந்தனர். வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் அரசு பணியில் இருந்தனர். வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் என்று 5,541 பேர் இருந்தனர். தமிழர் சமூகங்களின் நிலை மிக பரிதாபமாக இருந்தது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிரிவினரில் பெரும் பதவிகளில் இடம்பெறாத நிலைகள் இருந்தன. அவர்களுள் குறைந்த மக்கள் தொகையினர் மட்டுமே அரசு பணிகளில் அதிகார மையங்களில் நியமனம் பெற்றனர். ஆனால் பார்ப்பனர் அல்லாதாரில் சூத்திரரும் தாழ்த்தப்பட்டவர்களும் கீழ்நிலை பணிகளில் அதிகமான பேர்கள் இருந்தனர். மேல்நிலை பணிகளில் இல்லை. பார்ப்பனர் அல்லாதாரில் படித்தவர்கள் குறைந்த விழுக்காட்டினரே இருந்தனர். மேலும் அவர்களுள் படித்தவர்களை நியமனம் செய்வதில் சிக்கல்களை உருவாக்கினர். இதனால் சென்னை மாகாணத்தில் வளர்ந்து வரும் அரசியல் போக்குகளிலும் பிரிட்டிஷார் வழங்கிய கல்வியிலும் பார்ப்பனர் அல்லாதார் இடம்பெறுவதில் அதிகார முறைமையான ஒரு ஏற்பாடு தேவையாக இருந்தது. அப்போதுதான் பார்ப்பனர் அல்லாதார் வகுப்பில் வருகிற தமிழர் சமூக பொருளாதார வாழ்வில் உறுதியான வாழ்க்கை அமைய முடியும் என்கின்ற வலுவான காரணம் தோன்றிற்று. பிற்பட்டோர் என்கின்ற சொல்லாக்கம் கூட 1875க்கும் பிறகு சென்னை மாகாண நிர்வாகத்தின் நுழைந்தது. ஏழை சாதிகள் என்று உருவாக்கி முஸ்லிம்களுக்கும் கல்வி வழங்கினர். அவர்களைத்தான் இன்று பிற்பட்டோர் பட்டியலில் 150க்கும் மேற்பட்ட சாதிகள் இணைந்துள்ளன. இதன் நோக்கம் என்னவென்று என்பது ஒவ்வொரு வகுப்புக்கும் சமூக பொருளாதார அரசியல் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதுவே. இதைத்தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு, சமூக நீதி என்று கூறுகின்றோம். சாதியை நாம் வரவேற்கவில்லை, அங்கீகாரம் செய்யவில்லை. ஆனால் சாதி சமூகத்தில் ஒரு சக்தியாக இருக்கிறது. அறிஞர் அண்ணா சொல்வார் அல்லவா, பில்ட் ஆன் தே ஹேவ் என்று. மக்கள் என்ன வைத்திருக்கிறார்களோ அதை கொண்டு கட்டமைக்கும் வழியை பிரிட்டிஷார் தான் சமூக நீதியில் நமக்கு வழியமைத்து கொடுத்தார்கள். அதை கொண்டு நீதி கட்சியும் நீதியில் நமக்கு வழி அமைத்து கொடுத்தார்கள். அதை கொண்டு நீதி கட்சியும் காங்கிரசும் திராவிட இயக்கமும் அந்த கட்டமைப்பை வளர்த்தெடுத்தன. மத்திய தொகுப்பில் 27% பணி நியமனங்கள் முடியவில்லை என்கின்ற நிலை தற்போது தொடர்ந்து இருந்து வருகின்றது. சமூக நீதி போராட்டம் ஓயவில்லை, அது தொடர்கிறது. தமிழர் சமூகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற தமிழரை போன்ற ஒவ்வொரு தேசிய இனமும் சமூக பொருளாதார வளர்ச்சியை பெற்றாக வேண்டும். காங்கிரஸ் ஆட்சியின் போது நேரு காலத்தில் மாடல் சோசியலிசம் பேசினோம். ஜனநாயக சோசியலிசம் என்று விரிவான பொருளை எடுத்துரைத்தோம். வறுமை விரட்டுவோம் என்று முழங்கினோம். வங்கிகளை தேசியமயமாக்கினோம். நாடு முழுமையும் பொதுத்துறை நிறுவனங்களை தொடங்கினோம். புகழ்பெற்ற பொருளாதார மேதை சுரேஷ் தெண்டுல்கர் மரணத்தின் போது இந்து ஏடு 22/6/2011 அவரை பற்றி செய்தியை வெளியிட்டு இந்திய பொருளாதார நிலை குறித்து அவரின் கருத்தையும் வெளியிட்டு இருந்தது. அக்கருத்தில் 3 இந்தியரில் ஒருவர் வறுமையில் வாழ்கிறார். வறுமையில் வாழ்வோரின் எண்ணிக்கை 10% இருந்து 30% உயர்ந்துவிட்டது. கிராமப்புற மக்களில் 41.8% மாதம் ஒன்றுக்கு அடிப்படை தேவையானவற்றை செலவு செய்வதற்கு ரூபாய் 447 மட்டுமே செலவழிக்க முடிகிறது என்று. இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு மாநிலமாக, ராஜ்யமாக, நாடாக இணைந்திருக்கிறது. தமிழர் சமூக பொருளாதார வளர்ச்சி அதையொட்டி எப்படி இருக்கும் என்பதை நம்மால் ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க முடியாது.
நீதி கட்சி காலத்தில் மைசூர், திருவனந்தபுரம், கொச்சின், புதுக்கோட்டை, ஹைதராபாத் தவிர சென்னையிலிருந்து இந்திய ஒடிசாவில் இருக்கிற பெர்ஹாம்பூர் சென்னை மாகாணத்தின் எல்லையாக இருந்தது. சற்றப்ப இப்போதைய தென் மாநிலங்களுக்கு 1930களில் போடப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் வரவு செலவு சுமார் 15 கோடி. 1967இல் அறிஞர் அண்ணா காலத்தில் மற்ற 3 மாநிலங்கள் நீங்கிய தமிழ்நாட்டிற்கு மட்டும் நிதிநிலை அறிக்கை வரவு செலவு சுமார் 204 கோடி. இப்போதைய நிதிநிலை அறிக்கையில் வரவு செலவு சுமார் 2 லட்சம் கோடி. தற்போது 2016இல் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையின் வரவு செலவு சுமார் 20 லட்சம் கோடி. ஏன் இவ்வாறு வரவு செலவு திட்டத்தில் பணவீக்கம் ஏற்படுகிறது? ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டே வருவதன் எதிரொலிதான் அது. மக்கள் பெருக்கம், அதற்கேற்ப உற்பத்தி திறன் இருப்பினும் சந்தை பொருளாதாரத்தில் ஒரு திணறல் நிலை இருக்கிறது. ரூபாய் நோட்டு வச்சடிப்பு, வளர்ச்சி நிலை போதுமானதாக இல்லாத நிலை. மோகன்தாரியா ஒரு காலத்தில் சொன்னது போல் ஏழை மேலும் ஏழையாகவும் பணக்காரன் மேலும் பணக்காரனாகவும் ஆகும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து சமநிலை அரசு உருவாக்க முடியவில்லை. சமூக வாழ்வில் அமைதி ஏற்பட வேண்டுமானால் சாதிகளுக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் அந்தந்த மக்களை கிரமமாக சென்றடைய வேண்டும். சமூக நீதியை எல்லா தரப்புகளிலும் வழங்குகிற போது ஒரு பொருளாதார சமத்துவம் ஏற்பட்டு சாதிகள் மெல்ல ஒழியத் தொடங்கும். அந்த நிலை ஒருபுறம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அதனை வேகப்படுத்த முடியவில்லை. அதற்கு சமூகத்தின் அமைப்பின் வர்ணாசிரம தர்மத்தின் ஆழமான இறுகிப்போன வேறாகும். அதனை மெல்லத்தான் வெட்டி கிள்ளி எறிய வேண்டும். சாதிகள் ஒழிந்தால் மொழி வழியான தேசியம், அதாவது தமிழர் சமூக இன்னமும் அதிகமான பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும். அதற்கு ஒரு மகத்தான மாற்றம் தேவைப்படுகிறது. ஜாதி ஒழிந்து மொழி வழியான தமிழர் சமூகம் ஏற்ற பெற இந்தியாவுக்கு வலிமை மிக்க ஒரு புதிய அரசமைப்பு திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். இப்பொழுது இந்திய யூனியன் அரசு மொழி வழி தேசிய நாடுகளின் ஒருங்கிணைப்பாக மாற வேண்டும். அதாவது நாடுகளின் கூட்டமைப்பாக அமைய வேண்டும். தமிழர் சமூக பொருளாதார வளர்ச்சி என்னும் லட்சியத்தை நாம் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு தேசிய இனமும் விடுதலையான உணர்வுடன் சமூக பொருளாதார வளர்ச்சியை பெற முடியும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு 2 தலை 3 தலைமுறைகளுக்கு முன்னாக ஏழையாக இருந்து வளர்ந்து இன்றைய நிலையில் நாம் கூடியிருக்கிற சிறு துளிதான் தமிழ் மக்களியர். இதுபோல் பல மக்கள் வளர்ந்து வர வேண்டும் என்றால் சமூகத்தில் சமநிலை ஏற்பட்டு பொருளாதார சமநிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைய வரையிலான சுருக்கத்தை உங்களுக்கு அளித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் ரேணுகாதேவி அவர்களுக்கு நன்றி.